தனியாக முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கிறோம், அரசு செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம். இதுவரையில் நிறைவேற்றலை. நேற்றுலேருந்து நாங்கள் பட்டி கிடக்கிறோம். எங்களை வந்து மெட்ராஸை சுற்றி இதாந்த 3 மணிக்கு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விடுறாங்க. இந்த போலீஸ் செய்யறது நியாயம் இல்லைங்க. மாவட்டத்தில் போராடின எங்களையே தூண்டி விட்டு மாநில தலைநகருக்கு வர வச்சு சிரமப்பட வச்சு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், கை கால் இயக்க குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், தவிழ்ந்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இவ்வளவு பேரும் போராட்டம் பண்ண இந்த சிங்கார சென்னையில குவிக்க விட்டு எங்களை இதை பாடுபடுத்தணுமா? உள் வளாகத்தை போராட்டம் பண்ணாலும் நள்ளிரவில் நேற்று எங்கள் அமைப்பினுடைய மாநில செயலாளர் ஜான்சி ராணி அவர்களை ஒரு கால இழந்த கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி உள் வளாகத்தில் போராட்டம் பண்ணும் போதும் எங்களை கைது பண்றாங்க. உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி சென்னை கோயம்பேட்டில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் கோயம்பேட்டில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் தற்போது அவங்க மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் பல பகுதிகளிலும் போராட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய அவர்கள் தற்போது சென்னை தலைநகரிலும் அவர்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் சேப்பாக்கம் பகுதியில் அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில இன்று கோயம்பேடு பகுதியினுடைய அந்த பேருந்து நிலையத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதான சாலையில் அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சாலை மறியலில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கிடையாது, சாலைகளின் 2 புறங்களிலும் ஏறத்தாழ 4 இடங்களில் ஆங்காங்கே அமர்ந்து வாகனங்களை நிறுத்தி அந்த சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள், அதாவது போக்குவரத்து கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், வழக்கமாகவே இந்த கோயம்பேடு பகுதி என்றால் போக்குவரத்து நெரிசல் அதிகமான ஒரு இடம். ஏனென்றால் இங்குதான் அந்த வாகனங்கள் எல்லாம் வெளியே செல்லக்கூடிய இடம். மேலும் இதே நேரத்தில் தான் வந்து கல்லூரி பள்ளிகளுக்கு அதே போல பணியிடங்களுக்கு எல்லாம் செல்லக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் அவர்கள் சாலையை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. வாகனங்கள் நகர முடியாத நிலையில நெடுந்தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலீசாரும் தொடர்ச்சியாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மாறவில்லை. எனவே சற்று நேரத்திற்கு முன்பு கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு இருந்தது. இருப்பினும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம், எங்களுடைய கோரிக்கை என்பது ஒரே கோரிக்கை தான், எங்களுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். மற்ற மாநிலங்களில் உதவித்தொகை அதிகமாக வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஆனால் எங்களுக்கு 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. இது எங்களுக்கு போதுமான அளவு கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு ஏற்கனவே அந்த விலைவாசி உயர்வெல்லாம் இருக்கிறது. மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் விலை எல்லாம் உயர்ந்து இருக்கிறது. போதுமான வேலை வாய்ப்பு கிடையாது எங்களுக்கு. எனவே எங்களினுடைய வாழ்வாதாரம் என்பது இதை நம்பிதான் இருக்கிறது. 1500 ரூபாய் என்பது மிகவும் குறைந்த தொகை. எனவே இது எங்களுக்கு போதாது. இதனை மற்ற மாநிலங்களில், முக்கியமாக ஆந்திராவில் எப்படி 6000 ரூபாய் வழங்கப்படுகிறதோ அதுபோல எங்களுக்கும் 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் போராட்டங்களில் குதித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் சேப்பாக்கம் பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் ஆர்ஆர் ஸ்டேடியம் பகுதியில ஈடுபட்டிருந்த நிலையில அவர்கள் பேருந்துகளில் ஏற்றிக்கொண்டு சென்னையின் பல இடங்களிலும் சுற்றி சுற்றி போலீசார் வந்ததாகவும், நள்ளிரவு முதல் இரவு முதல் அவர்கள் பேருந்துகளிலேயே ஊர்வலமாக சென்னையை சுற்றி காட்டியதாகவும், ஆனால் ஒரு தண்ணீர் உணவு கூட எங்களுக்கு வாங்கி கொடுக்கவில்லை, நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம், கடைசியில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்து எங்களை விட்டு சென்று விட்டார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவதாக இல்லை, நாங்கள் இங்கேதான் இருப்போம், போராட்டத்தை தொடர்வோம் என்று குறிப்பிட்டு அவர்கள் போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த தள்ளுமுள்ளெல்லாம் நடந்தேறிய நிலையில தற்போது இந்த பகுதியினுடைய எஸ்பி வருகை தந்திருக்கிறார். அவர் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருக்கிறார். இது போன்று கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, எனவே ஒத்துழைப்பு கொடுங்கள், கலைந்து செல்லுங்கள் என்று போலீசார் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் அவர்கள் விடாப்பிடியாக
இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 1500 ரூபாய், அதாவது 70% மாற்றுத்திறனாளி, அதற்கு குறைவு என்றால் 1500 ரூபாய் ஊக்கத்தொகையும், 70% மேல் மாற்றுத்திறனாளி என்றால் அவர்களுக்கு 2000 ரூபாயும் உதவித்தொகையாக அரசு வழங்கி வருகிறது. இந்த தொகை குறைந்த அளவில் இருப்பதால் இது எங்களுக்கு போதாது, 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய இவர்கள் தற்போது தேர்தலுக்கு இன்னும் ஒரு 2 மாதங்களே இருக்கிற நிலையில அரசு இதனை முன்னெடுத்து எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். தற்போது பல்வேறு மாவட்டங்களிலும் அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில தலைநகரிலும் போராட்டத்தை தீவிரமாகவே முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை கோயம்பேடு பகுதி பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாகவே ஒரு பிஸியான சாலை, அந்த சாலையில் அமர்ந்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா.